அரே மாப்பிள்ள உள்ள வாங்க மாப்பிள்ள. வாயா என் மாமா நேரே எவ்வளவு மட்டும் தான் அசிங்கப்படலான்னு வந்தா இப்படி குடும்பத்தோட வந்து வாங்கிடலான்னு வந்துட்டீங்களா? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது? உள்ள வந்து பேசுங்க, ரோட்ல வேண்டாம். எதுக்கு உள்ள வச்சு நான் அடிச்சு கொள்றதுக்கு? அது இல்ல மாப்பிள்ள. ஏனே நல்லா இருப்பேனி மாப்பிள்ள குடிக்க வேணாதான் நீ வீட்டுக்கு போன. அங்கேயும் போய் எங்க அப்பா கிட்ட நம்பி போட்டு கொடுத்துருக்க. அதனால எங்க அப்பா குடிகாரன் குடிகாரன்னு 100 தடவை சொல்றாரு. இப்ப நான் குடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ண போற? நட்ராஜ், இதெல்லாம் தப்பு. தப்புதானே, தப்புதான். உண்மையில ஆசைப்படல, அதான் நீ நான் செஞ்ச முதல் தப்பு. நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் நான் வந்து மண்ணி ஆட்டணும் பாரு, அதான் நீ என்னோட தப்பு. முதல் நாள் எல்லாரையும் மரியாதை பேசின பாரு, அப்பவே 4 மிதி மிதிச்சு வீட்டை விட்டு வெளில அனுப்பியிருந்தா உனக்கு பயம் இருந்திருக்கும். பொண்ணை மதிக்கணும், பொருளாக கூட்டு பண்ணணும்னு ஒரு பைத்தியக்கார மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்தா பாரு எங்க அம்மா. அவங்க பேச்ச கேட்டு உனக்கு இடம் கொடுத்தேன் பாரு, அதான் நீ அப்ப 3வது தப்பு. நட்ராஜ், அத்தையை பத்தி பேசாத சொல்லிட்டேன். ஐயோ, ஏதோ பெரிய யோகிய மாதிரி பேசுற. அத்தா அத்தா நீ இப்ப உருகிறிய? எங்க அம்மா அப்பா அசிங்கப்படுத்தணும் தானே நீ? குடும்பத்தை கெடுத்த என் குடும்ப வாரிச துடிக்க துடிக்க கொலை பண்ண. குடி வாசனே தெரியாத என்ன கெடுத்து நாசம் பண்ணிட்ட. நீல விலங்குவியாடி, பொம்பளையாடி நீ. தெரு சண்டை போடுற பொம்பளை மாதிரி உன்னை வளர்த்துட்ட. இந்த ஆளு வெள்ளையும் ஜல்லையுமா இறங்கி வந்து என்னை கூப்பிட வந்துட்டா மாப்பிள்ளன்னு. நட்ராஜ், வேணா சொன்னா கேளு. நீ வாய மூடு. அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அடடடடா, எவ்வளவு தங்கமான மனுஷன் மாதிரி பேசுற. மனுஷன் நீ அறிவில உனக்கு? பொண்ணை பெத்து வளர்த்து கூடியான்னா அறிவே இல்லாத குரங்க பெத்து வச்சிருக்கிற. பாரு பாரியா எப்படி மனசாட்சியே இல்லாம எரும மாடு மாதிரி நிக்கிறான்னு. யோ, செல்லம் கொடுத்து வளர்க்கறான்னு இவன் கேட்டு குட்டிச்சோர் ஆகுறத உன் வீட்டோட வச்சுக்கோயா. இவளை வச்சு என் வாழ்க்கையை நாசமாக்கணும் இல்லாம என் குடும்பத்தையே நாசமாக்கிட்ட. நீ எல்லாம் விளங்குவாயா? மாப்பிள்ள ப்ளீஸ் என்ன வேணா பேசுங்க, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க மாப்பிள்ள. நான் பேசுவேன், இங்க இருந்துதான் பேசுவேன். யோ, உங்களால என் குடும்பமான காத்துல பிறகுது தெரியுமா அவனுக்கு? எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கு தெரியுமா அவனுக்கு? அதெல்லாம் நீ உன் குடும்பம் பட வேணாம். மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் மாப்பிள்ள அசிங்கம். உள்ள வந்து பேசுங்க மாப்பிள்ள. பாரா, அசிங்கத்தை பத்தி யாரு பேசுறதுன்னு? நீ எல்லாம் ஒரு பொம்பளை, நீ எல்லாம் பேசுற. நீ மட்டும் என்ன ஒழுக்கமா? நீ உன் பொண்ணு கூட சேர்ந்து தானே என் குழந்தைய கொன்ன. பின்றிய நடராசு பாவி, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? எவ்வளவு கல் மனசு இருந்தா எல்லாத்தையும் மறைச்சிருப்ப. ஒரு தடவையாவது எங்க அம்மாவோட முகத்தை நினைச்சு பார்த்திருப்பியா? உனக்கெல்லாம் எங்க அம்மா நல்லது தவிர வேற என்ன செஞ்சாங்க? ஐயோ மாப்பிள்ள, அவங்க தெய்வம் மாப்பிள்ள. நல்லா பேசுறாங்கயா. தெய்வம் சொல்லுவாங்க, ஆனா யோசிக்காம துரோகத்தையும் செய்வாங்க. ஏமா, நீயும் ஒரு பொம்பளை தானே? இதுவே நான் உன் மகனா இருந்தா இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருப்பியா? மாப்பிள்ள, நான் செஞ்சது துரோகம் தான். கருவை கலைச்சது எனக்கு தெரியாது மாப்பிள்ள. நீங்க குடிக்கிறீங்கன்றது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? என் பொண்ணு செஞ்ச தப்புக்காக நீங்க ஏன் உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க? அவளை அடிங்க, உதைங்க, வெட்டுங்க, குத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பெத்த பாவத்துக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வந்து செய்யுங்க மாப்பிள்ள. இப்படி தெருவில் நின்று அசிங்கப்படுத்தாதீங்க. போறது உங்க மானம் மட்டும் இல்ல, உங்க குடும்ப மானமும் தான். அப்புறம் இங்க நிக்கிறவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேச மாட்டாங்க மாப்பிள்ள. கிருஷ்ண மகன் இப்படி எல்லாம் பண்றாங்க, உங்க அப்பாவை தான் மோசமா பேசுவாங்க. தயவு செஞ்சு உள்ள வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. ஆணும் மரியாதை பத்தி நீ பேசுறியா? மாப்பிளையா மாப்பிள்ள? யாரையா மாப்பிள்ள? எப்போ உன் பொண்ணை என் வீட்டை விட்டு துரத்தணும் அப்போ உன் மாப்பிள்ள செத்துடும். இப்ப இருக்கிறது பட்ட அவமானத்துக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கோயா? அசிங்கம் இல்லாம உள்ள கூப்பிடுற. நீ சோத்திர உப்பு படுத்தானே திட்டுற. நட்ராஜ், தப்பு பண்ணது நான் தானே. நீ என்ன தானே திட்டணும். எதுக்காக எங்க அப்பாவை இப்படி அசிங்கப்படுத்துற? அப்படிதானே அசிங்கப்படுத்துவேன். நீ என்ன மட்டுமா பழி வாங்கின? என் குடும்பத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்தின? ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம அத்தனை பேரையும் அசிங்கமா மரியாதை எப்படி பேசின? அப்போ உனக்கு இனிச்சுது, இப்ப கசக்குதா? ப்ளீஸ் நட்ராஜ், வேண்டாம். என்ன வேணாலும் பேசு. அப்பாவை விட்டுடு. விட மாட்டேன்டி. எல்லாரும் இனிமே இப்படிதான் பட்டாகணும். ப்ளீஸ் நட்ராஜ், விடு. நான் சொல்றதை கேளு. உங்க அப்பா என்ன சாதாரண ஆளா? என்னெல்லாம் பேச்சு பேசினாரு.
நாங்கெல்லாம் ஜாதி கேட்டவங்களா? எங்க உடம்புல ஒரு ரத்தம் கேவலமான ரத்தமா. இந்த ஆளு தரமான ஜாதியா. என்ன பெருமை. எங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இதே இடத்துல வச்சுதான் எங்க அம்மாவை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாரு இந்த ஆளு.